வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக் வித் கோமாளி சீசன் 7 நேற்று வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கு கீழே இருக்கு மக்களே. வீடியோ பாருங்க. சேனலுக்குள்ள போய் ஸ்டார் சமையல் யூடியூப் சேனல் பாருங்க. நேற்று வீடியோ போட்டிருக்கேன், எபிசோடு ரிவ்யூ போட்டிருக்கேன். நேற்றுக்கான இது யார் யார் பேரிங் நடந்துச்சு, அட்வான்டேஜ் டாஸ்க் யார் வின் பண்ணாங்க எல்லாம் சொல்லியிருக்கேன் மக்களே. போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து ஒருத்தர் 7 குக்கு சமையல் செஞ்சாங்க. சஜஸ் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க. நம்மளும் அதே ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. இன்னைக்கு நான் நேற்று ஒர்க் இருந்ததுனால ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து டிவியில் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணேன். இன்னைக்கு சண்டேங்கிறனால இன்னைக்கு லீவு தான். சரி வீடியோ பண்ணலாம்னு சொல்லி ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தேன் மக்கள். இப்போ தான் டிஸ்னி ப்ளஸ் இல்லை, இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்னு மாற்றிட்டாங்க. இப்போது அந்த இதில் பார்த்தேன். ஜியோ ஹாட்ஸ்டார் டவுன்லோட் பண்ணி பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி சீசன் 7 பார்க்குறேன். பார்க்குற அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. வாங்க மக்களே, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். இன்னைக்கான இது டிப் அண்ட் பாக்ஸ் சேலஞ்ச் ரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க மக்களே. டிஃபன் பாக்ஸ் ஸ்கூல் போகிற டைத்தில் அம்மா வந்து நம்ம சமைச்சு தருவாங்க. அதை நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போய் சாப்பிடுவோம். அந்த மாதிரி உங்களோட நிகழ்வுகளை பற்றி கேட்குறாங்க. ரோஜா மேடம், தாமு சார், கௌசிக் சார், மாதம்பட்டி ரங்கநாதன் சார் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க, எல்லோரும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி திருடி சாப்பிட்ருக்குறோம் ஸ்கூலில். அம்மா அப்பெல்லாம் இந்த மாதிரி லெமன் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இட்லி சாம்பாரோட அது பூ போல் செஞ்சு தந்துருக்காங்க. திருடி சாப்பிட்ருக்குறோம், பாடம் நடத்திட்டு இருக்கும்போது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, சமையலுக்கான இது சொன்னாங்க. இந்த மாதிரி டிஃபன் சேலஞ்ச் ரவுண்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அது செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சாம்பார் சாதம் செஞ்சாங்க, மீன் சாப்பாடு. அது கானா வினோத் ஃபேமிலியில் வெத்தலை பூண்டு சாப்பாடுன்னு ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் நல்ல சரி சப்ஜெக்ட் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் எப்படி செய்கிறாங்கன்னா, ஒரு பொம்மை ஒன்று கொடுத்துருவாங்க மக்களே. சோளக்காட்டு பொம்மை நிற்கிற மாதிரி ஒன்று இது கொடுத்துருவாங்க. அதில் ஒரு 5 நிமிஷம் வந்து குக்கு வந்து நிப்பாட்டிக்கணும். கோமாளி தான் குக்கு வந்து என்னென்ன ஆர்டர் சொல்கிறாங்க, வெங்காயத்தை எடுத்துகிட்டு வா, தக்காளி எட்டு வா, அரிசி எட்டு வா, அது இதுன்னு எல்லாத்தையும் எட்டு வந்து இவங்க தான் கோமாளி தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. கோமாளி தான் உடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு 5 நிமிஷம் இப்படி அந்த சோளக்காட்டு பொம்மையில நின்றுட்டு இருப்பாங்க மக்களே. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த டைம்னு பார்த்து மஞ்சுநாதனுக்கு வேற அரிப்பு வேற வந்துருச்சு. மூக்குல புகழை கூட்டு வந்து சொருகி விடுற பண்ணாகட்டும், சுனிதா வந்து மஞ்சுநாதன் மூக்கு விடுறது காதில் விடுறது, அது ஒரு பண்ணா இருக்கட்டும். அப்புறம் தாமு சார் வந்து அவரு பாக்கியா கிட்ட வந்து அவரு ஒரு ஃபன் பண்ணாரு. அதுவும் நல்லா இருந்தது. பண்ணுக்கு எந்த ஒரு இது குறைச்சல் இல்லை. எந்த எபிசோட்ல நல்லா சிரிப்பு சூப்பராக இருந்தது, பார்க்குற மாதிரி இருந்தது. நேற்றுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னைக்கு சூப்பராக இருந்தது. இன்னைக்கு வந்து சாப்பாடு செய்யறதுனால கொஞ்சம் ஃபன் நிறையவே இருந்தது. நேற்றுக்கு கூட இன்னைக்கு நல்லா இருந்தது. இந்த மாதிரி சாப்பாடு இந்த சோளக்காட்டு பொம்மையில ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டுவாங்க. அப்புறம் மறுபடியும் குக்கு வந்து சமைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நேற்று அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ண தெரியுமா, வினோத் அண்ட் பாக்கியா, சுனிதா, அவங்களுக்கு வந்து செஃப் வந்து சொல்லியிருக்காங்க, யாரோட இது நீங்க ஒரு 5 நிமிஷம் நிறுத்தி வைக்க போறீங்க, சமைக்காம யாரை நிறுத்தி வைக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு கானா வினோத் பாக்கியா வந்து அனிருத் சம்யுக்தா சொல்லிட்டாங்க. அவங்க மறுபடியும் அதே தான் ஒரு 5 நிமிஷம் போய் நிற்கணும், அவ்வளோதான். அந்த அட்வான்டேஜ் டாஸ்க் எதுக்குன்னு நான் நடத்துகிற அவங்களுக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. நம்ம எதுவும் பண்ணுறோம், சரி நம்மளும் பார்க்குறோம். சரின்னு ஒரு 5 நிமிஷம் இது பண்ணாங்க, அவ்வளோதான். அட்வான்டேஜ் டாஸ்க் அது எது கொடுக்குறாங்கன்னு யாருக்கும் தெரிய மக்களே. டைரக்டரும் போயிடலாம் அதுக்கு வீடியோ. சரிங்க, அவங்க ஏதோ அவங்க எபிசோடு பண்ணணும்.
நம்மளும் பார்க்குறோம் இந்த அளவுக்கு எதுவும் பண்ணுறாங்க இல்லை. இதோட க்ரியேட்டிவிட்டியாக எதுவும் பண்ணலாம். சரி இது பண்ணிட்டாங்க, ஓகே. இதில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குக்கு வந்து சமைச்சது வந்து கொடுத்தாங்க ஜட்ஜஸ் கிட்ட. ஒவ்வொருத்தர் அது இந்த வெத்தலை பூண்டு சாப்பாடு அது அது ஒரு டேஸ்ட்டு. மீன் குழம்பு கருவாட்டில் உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னு அதை ஒரு சேர்த்து சொன்னாங்க. அது ஒரு ஃபன், நல்லா போச்சு காமெடியை. ராமருக்கெல்லாம் ஊட்டி விட்டதாக இருக்கட்டும், அதுவும் நல்லா ஃபன்னாக போச்சு. இதில் இந்த டாஸ்க்கு யார் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்களா, ரவிட் ராஜு, செஃப் ஆஃப் த வீக் வின்னர். இந்த வாரம் அவங்க தான் வின்னர் வாங்கியிருக்காங்க. போன வாரம் வந்து அரவிந்த் அண்ட் சங்கீதா இவங்க தான் வின் பண்ணாங்க. இந்த வாரம் செஃப் ஆஃப் த வீக் டேவிட் ராஜு, தங்கதுரை வின் பண்ணியிருக்காங்க. போன வாரம் தங்கதுரை அரவிந்த் அண்ட் சங்கீதா பேராகி செஃப் ஆஃப் த வீக் வாங்கினாங்க. இந்த வாரமும் ரவிட் ராஜு தங்கதுரை செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கான எபிசோட் ரிவ்யூ அவ்வளோதான் மக்களே. இதுதான் நடந்தது. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.